வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் தேதி 6/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:36 வரை கேட்டை, பிறகு மூலம். இன்றைய திதி மாலை 4:09 வரை ஏகாதசி, பிறகு துவாதசி. இன்றைய யோகம் காலை 7:36 வரை மரண யோகம், பிறகு அமிர்த யோகம். இன்று சர்வ ஏகாதசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும், ராசி அதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதும் சிறப்பு. மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய நாளுங்க. எல்லா பாக்கியங்களும் ஒன்னா கிடைக்க போகுது. வீடு வாங்கணுங்கிற கனவு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேற போகுது. செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சின்ன வீடு அல்லது இடமாவது வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்கும். உங்களுக்கு அந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மனம் போல நிறைவேறுங்க. பெண்களுக்கு கணவரோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையாரோட உடல்நிலையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தந்தையாரோட அன்பும் உதவியும் நிறையவே இருக்குங்க. உங்களை சங்கடப்படுத்தியவங்க உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட ஆசிரியர்களால் பாராட்டையும் புகழையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க சிறந்த முன்னேற்றத்தை பெறலாம். நீண்ட நாள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். சொன்ன சொல் தவற மாட்டீங்க. முக வசீகரம் இருக்குங்க. வருமானம் கூடுதலாகவே இருக்கும். வேலை இடத்துல கௌரவிக்கப்படுவீங்க. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அனுபவம் கை கொடுக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும். மதிப்பு மரியாதையும் உயரும். விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கூடிய அமைப்பு இருக்கு. சந்தோஷமா சௌகரியங்களை அனுபவிக்கும் அமைப்பு இருக்குங்க. எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. துணிந்து காரியங்களை செஞ்சு மன நிறைவு பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பண வரவுல எந்த தடையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். போகிற காரியங்கள்லாம் வெற்றி அடையும். பேச்சு வார்த்தைகள் நல்ல பலனை கொடுக்குங்க. பொது விஷயங்களில் சிறப்பிக்கப்படுவீங்க. செய்யும் வேலைகள்லையும் உங்களோட தனித்துவம் தெரியும். உங்களோட திறமைகள் எல்லாம் இன்னைக்கு பாராட்டப்படும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். விட்டு கொடுத்து போயிருங்க. யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. குதர்க்கமாக பேசாதீங்க. ஒருத்தங்களை சீண்டுற மாதிரி நடந்துக்கிறாதீங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திரன் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பண பிரச்சனைகள்லாம் தீரும். வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. வீட்டில் தேவையில்லாத பேச்சுக்களையும் வம்புகளையும் வளர்க்காம விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாக்காம நிம்மதியாக இருக்கலாம். மனம் சந்தோஷமாகவே இருக்கும். கவலைப்படும் சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்காதுங்க. பெண்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனை குரு பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. தொழிலையும் வியாபாரத்திலையும் எந்த குறையும் இருக்காது. தெய்வீக சிந்தனைகள்லாம் அதிகமாக இருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும். மாணவர்களுக்கு யாரையும் நம்பி நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே இன்னைக்கு எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். பண விஷயங்களில் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை
நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். செய்யற தொழில சிறப்பா செஞ்சு வெற்றியை பெறுவீங்க. வேலை இடத்துல முதலாளிகளோட பாராட்டையும் பரிசையும் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாவே இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. சிலரோட பேச்சுக்களும் செயல்களும் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். அடுத்தவரோட அலட்சியம் உங்களுக்கு கவலைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியில வர்ற மன உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. இறைவன் அருள் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்க கனவுகள்லாம் நனவாகுங்க. உங்களை தூற்றியவர்கள்லாம் இன்னைக்கு போற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. எதையுமே பொருளாதாரத்தை வச்சுதாங்க எடை போடுவாங்க. அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு உணர்வீங்க. உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும். இன்று எல்லோர் கண்களுக்கும் நீங்க நல்லவரா தெரிவிங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. இருந்தாலும் செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. அவரோட வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உடல்நிலையில சில தொந்தரவுகள் வரலாம். அதுல எச்சரிக்கையா இருங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் முடிவாவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம். அல்லது திருமணத்திலேயே ஏதாவது குழப்பங்கள் வரக்கூடும். ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. சொந்த தொழில எந்த பிரச்சனையும் இருக்காது. வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து நிம்மதியை கொடுக்கும். செல்வ நிலையிலையும் உயர்வை பெறுவீங்க. பெண்களுக்கு குடும்பம் சிறப்பா நடக்கும். இருந்தாலும் கணவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பாக்குறத விட்டுருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை விளக்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைவதற்கு சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும். ஆனாலும் சில நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்ககிட்ட தகராறுல ஈடுபடுவாங்க. பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. சொந்த பந்தங்களிடமும் ஆதரவா அன்பா இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பயன்களை தான் கொடுக்கும். ஏளன பார்வை பார்த்தவங்கெல்லாம் உங்களை நாடி வரக்கூடும். உங்களோட பெருந்தன்மையான குணம் இன்னைக்கு வெளிப்படுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. எதுக்குமே அலட்டிக்கிறாம தன்னடக்கத்தோட செயல்பட்டு அடுத்தவங்களை ஆச்சரியப்பட வைப்பீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஏழுமலையானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களை குறை கூறிக்கிட்டே யாராவது இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குங்க. சரியா தானே செஞ்சோம், ஏன் இப்படி ஆனதுன்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே அந்த குறை கூறியவர்கள்லாம் ஆச்சரியப்படும்படி அந்த குறைகளை சரிப்படுத்தி காட்டுவீங்க. உங்களோட தனித்தன்மை இன்னைக்கு வெளிப்படுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க மனநலமும் உடல் நலமும் சிறப்பாவே இருக்கும். வேலை இடத்துல பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. சிலருக்கு வேலை பற்றிய கவலைகள்லாம் நீங்கி பணி நிரந்தரம் அமையும் சூழல்கள்லாம் இருக்கு. பண வரவு தாராளமா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 8. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. கடகராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 7வது இடத்துல உச்சம் பெறுவதால் உங்களோட கனவுகள் எல்லாம் வீடு கனவு, வாகன கனவு அல்லது ஒரு இடமாவது வாங்கணுங்கிற கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூமிகாரகனான செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது இடம் வீடு கண்டிப்பா அமையும். அதுக்குரிய ஆரம்ப நாள்னே இதை எடுத்துக்கங்க, சிறப்பா இருக்கும். திருமணத்துக்காக வரன் பார்க்குறவங்களுக்கு தந்தை வழி உறவினர் முறையில திருமணம் முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அத்தை மகனோ அல்லது அத்தை மகளோ வரன் பற்றிய பேச்சுக்கள் நடந்து அவங்கள பேசி முடிக்கிறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெண்களுக்கு இன்னைக்கு வீட்டை பழுது பார்க்கறது, சில மராமத்து பணிகளெல்லாம் செய்கிறதுக்குரிய ஆரம்ப வேலைகளை செய்வீங்க.
சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பெத்தவங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மனசு தெளிவோடையும் உறுதியோடையும் இருக்குங்க. வைராக்கியமான எண்ணங்களும் தீர்மானமாகவும் இருப்பீங்க. பொருளாதார வளர்ச்சி புதிய வழி பிறக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். உடல் நலம் சீராகும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சுலபமா தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை கண்டுக்கிறவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மன கஷ்டங்கள் அதிகமா இருக்கும். எதையுமே நம்ப முடியாம குழப்ப நிலையில இருப்பீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கிறது நல்லது. வேலைகள்லையும் கவனத்தோட ஈடுபடுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. பண புழக்கம் தாராளமா இருக்கும். வியாபாரம் சிறப்பா நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கும். வரவேண்டிய பணம் கூட கைக்கு வந்து சேருங்க. சொத்துக்கள் மூலமான வருமானம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். கொடுத்த கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் 5வது இடத்துல இருந்து 5ஆம் அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. 2ஆம் அதிபதியான புதனும் ராசி அதிபதியான சூரியனும் யோகாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் நடைபெறக்கூடிய முதல் நாளா இது இருக்குதுங்க. சிறப்பான யோகங்கள், பொருளாதார வளர்ச்சி அபாரமா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தி காட்டுவீங்க. கவலைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் சிறப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவங்க படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ நிறைய செலவு செஞ்சு சிறப்பா நடத்துவீங்க. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க. பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். அதுக்கான செலவுகளும் இருக்கும். விரும்பிய பொருட்கள் நகைகள்லாம் வாங்குற யோகம் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர் கல்வியில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும். கல்விக்கு அதிபதியான புதனும் சூரியனும் 5வது இடத்துல இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விளக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிறைய நடக்குங்க. நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செஞ்சு அவங்க கஷ்டங்களுக்கு நீங்க பெரிய உதவிகரமா இருப்பீங்க. உங்களோட கனவுகள் பழிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில்ல புதிய பார்ட்னர்கள் இணையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடுவீங்க. பண வரவுல எந்த குறையுமே இருக்காதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். உங்களோட முக்கியமான வேலைகள்ல தோள் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி நண்பர்களோட உதவி அதிகமா இருக்குங்க. சிலர் புதிய சொத்துக்கள் தோட்டங்கள் வாங்கும் அமைப்பெல்லாம் இருக்கு. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் 4வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்புங்க. ராசி அதிபதி புதனும் சூரியனும் இணைந்து 5வது இடத்துல புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் சிறப்பு தான். இருந்தாலும் 3வது இடமான தைரியஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் முதலையே தைரியக்காரகன். அந்த செவ்வாய் இன்னைக்கு உச்சம் பெறாரு. உச்சம் பெறும் பொழுது அளவுக்கு அதிகமான கண்ணா பின்னான்னு தைரியம் இருக்கும். எதையுமே ரொம்ப துணிஞ்சு அடிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த தைரியத்தை கெட்ட வழிகள்ல பயன்படுத்தாம நல்ல வழிகள்ல பயன்படுத்துறது நல்லதுங்க. ஆயுதங்களை கையாளுறதுக்கெல்லாம் யோசனைகள் வரும். அதுல எல்லாம் தவிர்க்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. காவல்துறையில இருக்கிறவங்க சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடும். பெண்களுக்கு பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும்.
ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குங்க. சுயமரியாதையோட சிறப்பாக பணியாற்றும் நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் வீணான கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் இருக்கும். கலகங்கள்ல ஈடுபடாம கலகக்காரர்கிட்ட இருந்து ஒதுங்கியே இருந்தீங்கன்னா நல்லதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. புதிய நபர்கள் அறிமுகமாகி அவர்கள் நண்பர்கள் ஆகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். பிடிச்ச இடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் வரலாம். சிலருக்கு பண பிரச்சனை கூட வரலாம். வாழ்க்கை துணை வழியே வீண் விவாதங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு மன வருத்தத்தை கொடுக்கலாங்க. ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகள் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். வேலை இடத்துல திறமையை வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். வழக்குகள் நடந்தா அதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் பிரவுன். அதிர்ஷ்ட எண் 1 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 3வது இடத்துல சந்திரன் ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் 3வது இடத்தின் அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களோட தனாதிபதியான செவ்வாய் இன்னைக்கு உச்சம் பெறுற அமைப்புல இருக்கிறாருங்க. உச்சம் பெற்று தனாதிபதி உச்சம் பெற்று இருக்கும்போது பொருளாதாரத்துல நம்ப முடியாத அளவு வளர்ச்சி இருக்கும். அதுக்குரிய முதல் நாளா இருக்குதுங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்கலாம் அப்பாடான்னு வாயில விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள்லாம் அகலும். நிறைய சொத்துக்கள் எல்லாம் வாங்குவீங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடும். பெண்களுக்கு உங்களோட முன்னேற்றங்களை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு சிறப்பான முன்னேற்றமா இருக்குங்க. யாருக்கிட்டையும் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறத தவிருங்க. அடுத்தவங்களோட பொறாமைக்கு ஆளாகலாம். கவனமா இருங்க. மாணவர்கள் திறமையால முன்னேறுவீங்க. அடுத்தடுத்து வேலைகளை எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. தொழிற்கல்வி கற்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டி போட்டவங்கெல்லாம் தோற்று போற அளவுக்கு உங்களோட திறமை சிறப்பா இருக்குங்க. பார்க்குறவங்க வியக்கும் அளவு உங்களோட முன்னேற்றம் இருக்கும். வேலை இடத்துல மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கும். முக்கிய ஆவணங்கள் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். பேசியதையே திரும்ப திரும்ப பேசி கேட்கிறவங்களை சலிப்படைய வைப்பீங்க. பண விவகாரங்கள்ல குளறுபடிகள் ஏற்படலாம். கவனமா இருங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் நலம் தேரும். மன மகிழ்ச்சியாக கூடிய நல்ல விஷயங்கள் குடும்பத்துல நடக்குங்க. தெரிஞ்சவங்க பாராட்டும்படியான உங்கள் உழைப்பு சிறப்பாக இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 5. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ராசிக்கு 2வது இடத்துல சந்திரன் இருந்து தனகாரகனான குருவால பார்க்கப்படுறதும் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று குருவை பார்க்கிறதும் சிறப்பு. குடும்பம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருக்கிறது மன நிறைவை கொடுக்கும். பேச்சிலையும் இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. கண்ணில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. பணவரவுல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நிம்மதியா கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகளால நன்மைகளும் அரசாங்க சலுகைகளும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர் எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நட்போட அருமையை அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க. உங்களோட சேமிப்பு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க. பெரிய தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு.
மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் உதவி தொகையெல்லாம் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறது மூலமா நல்ல உதிரி வருமானங்களும் கிடைக்கும். கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பண பற்றாக்குறை அகலும், பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். சிறு தொழில்கள் சிறப்பா நடக்குங்க. நல்ல வருமானத்தை கொடுக்கும். பெரிய அளவுல லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே வேகமா செஞ்சு படபடப்பா இருக்காம கொஞ்சம் வேகத்தை குறைச்சு விவேகமா செயல்படுறது நல்லதுங்க. அவசர முடிவை எடுக்காம அமைதியா யோசிச்சு முடிவெடுங்க. சிலருக்கு ஒற்றை தலைவலி, சைனஸ் போன்ற தொந்தரவுகள் வரலாம். உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது அவசியங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க தனலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவரோட பணமாவது, யாருடைய பணமாவது உங்களோட கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பணம் தங்கும், பாக்கிகள் வசூலாகும், கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னேற்றமா இருக்கும். வெளிர் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இருந்தாலும் விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துல உச்சம் பெறதுனால வீண் விரயங்கள் ஏற்படலாம். தண்ட செலவுகள் அதிகமா இருக்குங்க. செலவுகள் அதிகமா இருக்கணும்னா பொருள் வரவும் நிறைய இருக்கணும் இல்லையா? தன வரவு தாராளமா இருக்கும். பொருள் வரவு இருந்தாதானே செலவு செய்ய முடியும். கண்டபடி செலவு செய்வீங்க. கண்ணில் கண்ட பொருட்கள் எல்லாம், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அமைப்புகளும் இருக்கு. சிக்கனத்தை கடைப்பிடிச்சு சேமிச்சு வைக்கிறது சிறப்புங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது வீட்டை பத்திரமா பூட்டி இருக்கிறீங்களான்னு ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்க்கறது நல்லதுங்க. பொருள்கள் களவு போற அமைப்பு இருக்கு. எதுலையுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருங்க. மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள், பர்ஸு, மொபைல் போனு அதுலலாம் ரொம்ப கவனத்தோட பத்திரமா பார்த்துக்குங்க. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது நல்லதுங்க. பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது. மூல நட்சத்திரக்காரங்க நாகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நினைச்ச காரியங்களை நினைச்சபடி இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. நிதி வசதிகள் தாராளமா இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்களை பேசி நீங்க சரி செஞ்சுக்கிருவீங்க. கோபதாபங்கள்லாம் விலகும். மனசுல இருந்த குழப்ப நிலை மாறும். தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. பிரார்த்தனைகள் பலிக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களும் தொழில்ல பங்குதாரர்களும் நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். இதுவரை ஏற்பட்ட தடையை எதா இருந்தா கூட அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு தேவையான பண வசதி அல்லது திருமண முயற்சி எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெரிய மனிதர்களோட உதவி கிடைக்குங்க. பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. கஷ்ட நஷ்டங்களை ஈடு செய்யற காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. வீண் விரயங்கள் இருக்கும். எல்லாம் சுப செலவுகளாகவே இருக்கும். சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வரலாம். சகோதரக்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்து அதிபதி ராசியில உச்சம் பெறதுனால சகோதரர்களுக்குள் ஒரு பிணக்கு இருக்கும். கருத்து வேறுபாடு இருக்கும். அல்லது கணக்கு வழக்குகளை சரி பார்த்து செட்டில் பண்ற சூழ்நிலைகள்லாம் சிலருக்கு இருக்கும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட போகணும். வண்டி வாகனங்களை ஓட்டுறவங்களும் ரொம்ப கவனமா ஓட்டணுங்க.
செலவுகள் அதிகமாக இருக்கும், சேமிப்பு கரையலாம். மாணவர்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும். செவ்வாய் ராசியில இருக்கிறதுனால, உச்சமா இருக்கிறதுனால தைரியம் அதிகமா இருக்கும். அது குருட்டு தைரியமா இருக்கக்கூடாது. உங்களோட யோசிக்காம செய்யற செயல்கள் வீண் பழிக்கு ஆளாக வைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உறவினர்களோட ஆதரவு இருக்கும். கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும். தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். தெய்வ காரியங்களுக்காக ஒரு தொகை கொடுப்பீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கசப்பான சம்பவங்கள் மனசுல சங்கடங்களை கொடுக்கக்கூடும். பிரச்சனைகளை பெரிதாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. தர்ம சங்கடமான சூழல்கள் சிலருக்கு இருக்கும். உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் வரலாம். பண விஷயத்துல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் மன நிறைவை கொடுக்குங்க. உங்க வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக இருக்கும். எதிர்பாராத பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அல்லது வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். வழக்குகள் நடப்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 1 9. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து வருமானம் அதிகமாகவே இருக்கும். கர்மஸ்தானாதிபதியான செவ்வாய் 12வது இடத்துல உச்சம் அடைகிறதுனால சிலர் தொழிலுக்காக முதலீடு செய்யறதுக்கு பண விரயம் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும். அல்லது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது பணி நிரந்தரமாகிறதுக்கோ ஒரு தொகையை கொடுக்க வேண்டியது வரலாம். பூமிகாரகனான செவ்வாய் 12வது இடத்துல இருக்கும் பொழுது இடம் நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சிலருக்கு இருக்குங்க. அதுக்காக செலவு செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். பெண்களுக்கு தந்தையாரின் உடல்நிலைக்கோ அல்லது தந்தையாருக்கு உதவி செய்யறதுக்கோ நீங்க உங்ககிட்ட இருக்கிற சில பொருள்களையோ அல்லது பணமாகவோ கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவருக்காகவும் சிலர் செலவு செய்ய நேரிடலாம். மாணவர்களுக்கு சில வேண்டாத வேலைகள்ல ஈடுபட்டு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கெட்ட நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு கடைசியில அது ஒரு தெண்ட செலவு வைக்கலாம். கவனமா இருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சண்டை போட்டவர்களே சமாதானம் பேச கொடுங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வீட்டுல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள்ல கூட வெற்றி பெறுவீங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியை கொடுக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் திடீர்னு முடிஞ்சு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்க. ரொம்ப பதட்டத்தோட உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். மனசுல குழப்பங்கள் இருக்கும். அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மன நிறைவை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கு போட்ட திட்டங்கள்லாம் இன்னைக்கு செயல்படுத்துற நல்ல நேரம் வந்துருச்சு. காரியத்துல கூட வெற்றி கிடைக்கும். உங்கள் செயல்கள் பாராட்டப்படும். இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3 4. மீனராசி. மீனராசிக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. 9ஆம் இடத்து அதிபதியான பாக்யாதிபதி செவ்வாய் 11வது இடத்துல உச்சம் பெறுறாரு இன்னையிலிருந்து. அப்ப உங்களுக்கு முன்னோர்களோட சொத்துக்கள் மூலமா பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா விற்காம கிடந்த இடங்களோ நிலங்களோ இன்னைக்கு நல்ல விலைக்கு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு 1.5 மாசம் இருக்கும். அதனால இந்த 1.5 மாசத்துக்குள்ள முன்னோர்கள் சொத்துக்களால பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஆரம்ப நாளா இன்னைக்கு இருக்குது.
11வது இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுலேயும் 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவர் மூலமா பெரிய வருமானம், பெரிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பெண்களுக்கு இருக்கு. சிலர் ட்ரஸ்ட் அதெல்லாம் வச்சு அதுல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. ட்ரஸ்ட் மூலமா பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குவீங்க. வாகனக்காரகன் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பழைய வண்டிகளை நல்ல விலைக்கு கொடுத்துட்டு மனசுக்கு பிடிச்ச புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். மனசுல இருந்த கவலைகள் தீரும். பண வரவுல இருந்த தடைகளும் அகலும். சிரித்த முகத்தோட இன்னைக்கு வலம் வருவீங்க. இளமஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மனசு ஒரு இறுக்கமான நிலையிலேயே இருக்கும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சிலர் வேண்டாத பழிகளை ஏற்க வேண்டியது வரலாம். செய்யும் வேலைகளை கவனத்தோட செய்யறது நல்லது. எதுலையுமே எச்சரிக்கையா இருந்தாலே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்க உழைப்புக்கு தகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. அறநிலையத்துறையில இருக்கிறவங்க, கோயில்களில் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் ரெட்டிப்பா இருக்குங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் சிறப்பான ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அடர் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அடர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 9. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.